லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபயத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும். ஹரியானாவில் பாஜக ஆட்சியை தக்க வைக்கக்கூடிய சூழல் பார்க்கின்றோம். இப்போ நம்ம பார்ப்பது டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைமை அலுவலகம் இன்னைக்கு காலையில் வெறிச்சோடி காட்சியளித்தது. இப்பொழுதுதான் தொண்டர்கள் குவியவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பெரும்பாலான கருத்து கணிப்புகள் எல்லாம் தேர்தலுக்கு முந்தைய பிந்தைய கருத்து கணிப்புகள் பாஜக ஹரியானாவில் மண்ணைக்கவும் என்று கணித்த நிலையில் பாஜக முன்னிலை வகிக்கிறது. ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்பது பற்றி விரிவாக பேசப்படுகிறது. ஆம் ஆத்மி இந்தியா கூட்டணியில் இல்லாமல் தனித்து நின்றது வாக்குகளை பிரிக்கிறதுக்கு காரணமாக அமைந்ததா என்றெல்லாம் தொடர்ந்து பார்க்கப்படுகிறது. நம்மோடு காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு திருநாவுக்கரசர் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஹரியானா நீங்க வெற்றி பெற வேண்டிய மாநிலம் அப்படின்னு எல்லா கருத்து கணிப்புகள் வல்லுநர்களும் சொல்ல நிலையில இந்த பின்னடைவுக்கான காரணமா என்ன பார்க்குறீங்க திரு திருநாவுக்கரசர்? இது நீங்க சொன்ன மாதிரி எல்லா கருத்து கணிப்புகளிலுமே காங்கிரஸ் பெரிய லெவலில் வெற்றி பெறும் தான் கருத்து கணிப்புகள் சொன்னது. அது காரணம் அங்க விவசாயிகள் போராட்டத்தில் அந்த மாநிலத்தில் விவசாயிகளுடைய பங்கேற்பு, ஜாட் கம்யூனிட்டியுடைய அங்க பாதிக்கப்பட்ட அந்த போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை, விவசாயிகள் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை, இப்படி காங்கிரஸ் சாதகமான சூழ்நிலை நிறைய இருந்தது. இப்பவும் கூட நீங்க ஒரு 6-7 சீட்டு தான் வித்தியாசம் இருக்கு. 1/3 தான் அபிஷியலா வெளியே வந்திருக்கு. எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா எம்எல்ஏ எண்ணிக்கை ஒரு 6-7 எம்எல்ஏக்கள் தான் வித்தியாசங்கள் இருக்கு. அதுல காங்கிரஸ்ல ஜெயிச்சிருக்கிற இடம் அல்லது லீட்ல இருக்கிற இடமெல்லாம் டிஃபரன்ஸ் ஜாஸ்தி இருக்கு. பிஜேபி லீட் இருக்கிற இடம்லாம் டிஃபரன்ஸ் குறைச்சிருக்கு. அதனால கடைசி நேரத்துல இந்த ஏரியா வைஸ் எண்ணிட்டு வரும்போது ஒரு ஏரியால குறையும், ஒரு ஏரியால கூடும். அந்த மாதிரி பரவலா இருக்கிற ஒரு மாநிலத்துல 90 சீட்டு கடத்துல வித்தியாசங்கள் மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ஜம்மு காஷ்மீர் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஃபார் ஆல் இந்தியா கூட்டணி அதிகமான இடங்கள்ல வந்துருச்சு. என்சிபி 40 தாண்டிடுச்சு. அந்த மாதிரி போயிடுச்சு. அது அங்க மாற்றம் வராது. பெரும் அளவில் இந்த வெற்றி காங்கிரஸ் என்சிபி கூட்டணி பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. அங்க மாற்றத்துக்கு வாய்ப்பு இல்லை. அது எதிர்பார்த்தது. இங்கே கொஞ்சம் எதிர்பார்த்ததுல கொஞ்சம் குறைவான தான். கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவா இருக்கு. பட் அட் தி சேம் டைம் இதை ஃபைனலா எடுத்துக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம். ஒருவேளை மாற்றமே வந்தா கூட சார் இது பிஜேபி ஒரு ரவுட் ஆகல, ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கலன்னு பார்க்க முடியும். அது ஒரு 10 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெசிவான ஒரு விஷயமா பார்க்கலையா? இதுல காங்கிரஸ் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன இனங்கள்னு நீங்க கருதுவீங்க? 10 வருஷம் ஆட்சிங்கிறது ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 10 வருஷம் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும் போது அந்த ஆட்சி இருக்கிற கட்சிக்கு ஒரு சைட்ல பலவீனம்னு எடுத்துக்கலாம், பலம்னு கூட எடுத்துக்கலாம். 10 வருஷம் தொடர்ச்சி ஆட்சி இருக்கிற போது ஆட்சி அவங்க அந்த ரிசோர்ஸஸ் வைஸ், ஃபைனான்சியலா, பார்ட்டியினுடைய ஸ்ட்ரக்சர் வைஸா, இப்படி பல்வேறு வகையில அந்த கவர்மெண்ட்டுக்கு 10 வருஷம் இருந்ததுனால பலனும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. நாங்க 10 வருஷம் பவர்ல இல்லையே, அங்க தொடர்ச்சியா இல்லாதனால அது ஒரு வீக்னஸ் தான் எடுத்துக்கலாம். 10 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டாங்க அதனால மாறும் அப்படிங்கிறது ஒரு தியரி. அது ஸோ ரெண்டுல அங்கே எப்படி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ இது ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆல் இண்டியா லெவல்ல கூட இதை எடுத்துக்கிட்டு அதை பார்க்க முடியாது. அந்த மாநிலத்துக்குள்ள இருக்கிற தலைமைகள், கட்சிகள், கூட்டணிகள், அதில் என்னென்ன டிவிஷன்ஸ், அங்கே சின்ன கட்சிகள் எவ்வளவு சதவீதம் மார்ஜின் குறைச்சலா இருக்கிறதுனால 1% 2% நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அது என்னது நீங்க சொன்ன மாதிரி ஆம் ஆத்மி வந்திருந்தா அந்த ஒரு 1% 2% மாறுற போது அது ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 1-2% இருக்கலாம். ஆனா தொகுதி வயசா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல 10,000 இருக்கலாம், இன்னொரு இடத்துல 5,000 ஓட்டு ஆம் ஆத்மி ஜெயிச்சிருக்கலாம். இதெல்லாம் நீங்க தேர்தலுக்கு பின்னாடி ஆய்வு பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். பட் இருந்தாலும் வெற்றி தான், தோல்வி தான் வச்சுங்க. பட் இது கொஞ்சம் இன்னும் என்ன பொதுவாக கேட்டீங்கன்னா இந்த யாத்திரைக்கெல்லாம் பின்னாடி ராகுல் காந்தியுடைய செல்வாக்கு, புகழ் எல்லாம் கூடி இருக்கு. ஆனா மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் கட்சியில என்ன என்னுடைய அபிப்பிராயம் தனிப்பட்ட முறையில் கேட்டீங்கன்னா அந்த மாநிலங்கள்ல
கட்சியை வந்து ஸ்ட்ரக்சர் எல்லாம் இன்னும் வந்து அங்கங்க இருக்கிற முக்கிய ஒரு தலைவர்களை infighting முன்னிலைப்படுத்தி காரணமா இருக்குன்னு பாக்குறீங்களா? குமாரி செல்ஜா ஒரு பக்கம், பூபேந்தர் ஹூடா கொண்டு வந்ததுலயே இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறத பாக்குறோம். அந்த இன்ஃபைட்டிங் இதற்கு காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது கூட ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லலாம். நீங்க உண்மையை ஒத்துக்கணும்னா இது மாதிரி எல்லா கட்சியிலையும் இருக்கு. இப்ப பிஜேபிலையும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிஎம் மாத்தினாங்க. அந்த மாதிரிலாம் எல்லா கட்சியிலையும் உட்கட்சி பிரச்சனைகள், லீடர்ஷிப்ல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பட் அதே நேரத்துல வந்து நீங்க ஒரு கண்டினியூட்டி இருக்கணும். லீடர்ஷிப்ல வந்து அங்கங்க மாநிலங்கள்ல வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 2-3 தலைவர் இருக்கிறதுல 2-3 தேர்தல் நேரத்துல மட்டும் ஒற்றுமை இல்லாம பல நேரங்கள்லயும் அங்க தலைமை தலையிட்டு இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லுவேன். ராகுல் காந்தி அவர்கள் நாடு முழுதும் சுத்துறாரு, அவருக்கு செல்வாக்கு இருக்கு, பார்லிமெண்ட் நல்லா பேசுறாரு, புகழ் இருக்கு. பட் அவரை சுத்தி இருக்கிறவங்க அல்லது அங்க அமைப்புகள் ரீதியா வந்து அந்த மாநிலத்தில் நிர்வாகம் பண்றவங்க இன்னும் காங்கிரஸ்ல அதிகமா கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. இதோட நேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன நினைக்கிறீங்க சார்? ஒருவேளை இந்த கருத்து கணிப்பு கூறியது போல ஒரு மண்ணக்கவக்கூடிய சூழல் 2 மாநிலத்திலும் பிஜேபிக்கு வந்திருந்ததுன்னா அது அந்த தேசிய ஆட்சியுடைய பலத்திலாம் கூட கேள்விகள் வந்திருக்கும். ஆனா அந்த கௌரவத்தை தக்க வச்சிருக்கிறாங்க, இந்த ஸ்டெபிலிட்டியை என்ஷூர் பண்ணிருக்காங்கன்னு பார்க்க முடியுமா? இல்ல என்ன கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு மாநிலத்தில் நடக்கிற தேர்தல்கள் வந்து அப்படியே வந்து மத்திய தேர்தலில் பிரதிபலிக்கும்னு சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மாநிலத்தில் இருக்கிற கட்சிகள், கட்சி தலைமை, அங்க இருக்கிற எத்தனை கட்சிகள் இருக்கு, கூட்டணி எப்படி ஏற்படுது, யார் ஆட்சியில் இருந்தா, எதிர்கட்சி அதை எப்படி 10 வருஷமா அங்க காங்கிரஸ் எப்படி எடுத்துட்டு போச்சு, ஆளுங்கட்சி எந்தெந்த வகையில மக்களை திருப்திப்படுத்தி கொண்டு போனாங்க, இது மாதிரி 1008 விஷயம். 90 சீட்டு தான் அது, எம்எல்ஏ தொகுதி தான் அது. அதுக்குள்ள 45 ஜெயிச்சா ஆட்சி அமைச்சிடலாம், 46 பேர் வந்து ஆட்சி. அதனால இது அப்படியே மத்தியில வந்து பிரதிபலிக்கும். இதுல தோத்து போனா இந்தியா பூரா அலை அடிக்கும், இதுல ஜெயிச்சு போனா இந்தியா பூரா அலை வீசும், அது அப்படிங்கிற கணக்கை நான் ஏற்றுக்க தயாரா இல்லை. நன்றி திரு திருநாவுக்கரசர், உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்தமைக்கு. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபயத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும்.